ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு நிலாவும் விண்மீனும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு காலத்தில் வானில் நிலவு மிகவும் பெருமையாக இருந்தது. தன் ஒளியைப் பார்த்து எல்லோரும் தன்னைப் போற்றிப் புகழ்வார்கள் என்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. நான் தான் மிகவும் பிரகாசமானவன், என்னைப் போல் யாரும் இல்லை என்று மற்ற விண்மீன்களிடம் பெருமையாகக் கூறியது. இதைக் கேட்ட விண்மீன்கள் மனம் வருந்தினாலும் நிலாவுக்கு எதிராக எதுவும் பேசத் துணியவில்லை. ஆனால் ஒரு சிறிய விண்மீன் மட்டும் தைரியமாக நிலாவிடம், நீங்கள் மட்டும்தான் பிரகாசமானவர் என்று சொல்ல முடியாது, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வானை ஒளிரச் செய்கிறோம் என்றது. நிலாவுக்கு இந்த வார்த்தைகள் பிடிக்கவில்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் என்னைப் போல் பிரகாசமாக இருக்க முடியாது என்று கோபமாகக் கூறியது. இதைக் கேட்ட விண்மீன்கள் மிகவும் வருத்தமடைந்தன. அன்று முதல் நிலவு தனது ஒளியை குறைத்துக் கொண்டது. வானம் இருளடைந்தது. இதைப் பார்த்து மக்கள் மிகவும் வருந்தினர். அவர்கள் நிலாவிடம் மன்னிப்பு கேட்டு விண்மீன்களுடன் சேர்ந்து வானத்தை ஒளிரச் செய்யும்படி வேண்டினர். நிலாவு மக்களின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் தன் ஒளியை அதிகப்படுத்தியது. விண்மீன்களும் தங்கள் ஒளியை நிலாவுடன் சேர்த்து ஒளிரச் செய்தன. வானம் மீண்டும் பிரகாசமாக மாறியது. நீதி: ஒருவரை விட மற்றவர் சிறந்தவர் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் தனித்தனி திறமைகளைப் பெற்றவர்கள். அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும்போதுதான் வெற்றி கிடைக்கும்.